அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, இன்று நான் சொல்கின்ற விஷயத்தை நீ கவனமாக கேள். உன் அம்மா என்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக சந்தோஷமான செய்தி. என் தங்கமே, உன்னுடைய ஆபத்திலிருந்து உன் அம்மா நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். உனக்கு வரப்போகின்ற ஒரு கொடிய ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன். என் தங்கமே, இந்த பெண்ணால் உனக்கு ஆபத்து வரப்போகின்றது என்று நீ பயப்பட வேண்டாம். நீ நினைத்த காரியமானது எந்த தடங்களும் இல்லாமல் நீ நல்லபடியாக நடக்கும். இந்த அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, நீ நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கவும் நான் உனக்கு வாக்குறுதியை கொடுக்கின்றேன். இந்த நேரத்தில் உனக்கு ஒரு ஆபத்து வரும் என்று நான் சொன்னேன் அல்லவா? அந்த ஆபத்திலிருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். ஆனாலும் அது என்ன ஆபத்தாக இருக்கும், யாரால் ஆபத்தாக இருக்கும் என்று யோசிப்பதற்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். இதை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தனிமையில் கேட்க வேண்டும். அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை மற்றவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டால் அவர்கள் அத்தனை எளிதாக அதனை விட்டுவிட மாட்டார்கள். உன்னுடைய நல்ல எண்ணங்கள் போல அவர்களுடைய எண்ணங்களும் இருக்காது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை அவர்கள் கேள்விக்கு மேல் கேள்விகளை கேட்டு தொல்லைப்படுத்துவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவுக்குள் ஒரு விஷயத்தை ஒருவர் நடத்திவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் ஒன்றை செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தையே சுற்றியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, இந்த அம்மா சொல்கின்ற நபரை நீ யார் என்று சரியாக புரிந்து கொண்டால் போதும். இன்று உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து நீ நிச்சயமாக தப்பித்து விடலாம். உன்னிடத்திலே ஒரு பிரச்சனையை உன் மூலமாகவே உருவாக்க அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் உன் மூலமாக எதையும் சாதித்து விடலாம் என்று திட்டமும் தீட்டி வைத்திருக்கின்றார்கள். என் பிள்ளையே, அம்மா இதை சொன்னவுடன் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உன்னால் சமாளிக்க முடியாது சூழ்நிலை வந்தால் கண்களை மூடிக்கொண்டு இந்த அம்மாவினை மனதார நினைத்துக்கொள். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று உன்னுடைய உள்ளுணர்வாக வந்து இந்த தாயானவள் உன்னை வழிநடத்தி செல்வேன். என் அன்பு பிள்ளையே, நமக்கு அருகில் இருப்பவர்கள் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று ஒருபொழுதும் நீ தவறாக எடை போட்டு விடாதே. எப்பொழுதும் தன்னை விட மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்துவிடக் கூடாது, தன்னை விட அவர்கள் கையில் பணம் அதிகமாக இருந்துவிடக் கூடாது என்றுதான் நாள்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்களே தவிர நன்றாக இருக்கக்கூடியவர்களை பார்த்து கஷ்டப்படுகின்றார்கள். அதன் மூலமாக சம்பாதிக்கிறார்கள், ஒற்றுமையாக இருக்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று யாரும் உன்னை வாயார மனதார வாழ்த்துவதே இல்லை. தன் வீட்டில் எப்படி இருக்கின்றோம் என்று அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அருகில் இருப்பவர்கள் கஷ்டப்பட்டால் இவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஏற்பட்டு விடுகின்றது. அதுவே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் உடனே இவர்களுக்கு அங்கே உறக்கமே வருவது கிடையாது. நிம்மதியாக இருக்க விடக்கூடாது என்று சில வேலைகளையும் செய்ய தொடங்கி விடுகின்றார்கள். இது போன்ற ஆட்களை எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு அருகில் சேர்த்து கொள்ள கூடாது. அது மட்டுமல்ல, இவர்கள் ஒரு பொழுதும் உனக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்ததே கிடையாது. குறிப்பாக இவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு எந்த நேரத்தில் வருவார்கள் என்று உன் அம்மா நான் இப்பொழுதே சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே,
எப்பொழுது உன்னுடைய இல்லத்தில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் நடக்கின்றதோ அல்லது யாராவது ஒருவர் கொஞ்சம் சத்தமாக பேசுகின்றார்கள் என்றால் உடனடியாக உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு பூனை போல வந்து நிற்கக்கூடியவர் இங்கு என்ன நடக்கின்றது என்பதனை அறிந்து கொள்வதற்கு அவர்கள் அத்தனை ஆர்வம் தெரிந்து கொண்டால்தான் அவர்களுக்கு அன்று இரவு உறக்கமே வரும். இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்ட மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அடையாளம் காண வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் நீ எப்படி சமாளிப்பது, எப்படி விலக்கி வைப்பது என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, ஒன்று, அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வரும்பொழுது நீ அவர்களை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது, நேரடியாக அவர்களிடத்தில் நீ சொல்லிவிடுவது நல்லது. அவர்களிடத்தில் நீ என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? எங்கள் குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது உங்களுக்கான வேலை அல்ல. உங்கள் குடும்பத்திலேயே அங்கே 1000 பிரச்சனைகள் பாடிக்கொண்டு இருக்கின்றது. அதை முதலில் நீங்கள் சரி செய்யுங்கள் என்று நேரடியாகவே அவர்களிடத்திலே நீ கூறிவிடலாம். என் தங்க பிள்ளையே, இது போன்ற மனிதர்கள் தவறான எண்ணங்களோடு பஞ்சாயத்து செய்கின்றேன் என்ற பெயரில் உன்னுடைய குடும்பத்தில் சில பிரிவினைகளையும் செய்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதனால்தான் என்னவோ உன்னுடைய குடும்பத்திலும் நிம்மதி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இவர்கள் செய்யும் காரியங்களுக்கெல்லாம் உன்னையே முதன்மை பொருளாகவும் அவர்கள் வைத்து விடுகின்றார்கள். உன்னை சுட்டிக்காட்டி அவர்கள் செய்வதன் காரணமாகத்தான் உன்னுடைய இல்லத்தில் இத்தனை பிரச்சனைகளும் நடக்கின்றது. இவர்களை நீ சரியாக கையாண்டு விட்டால் போதும். இவர்களின் எண்ணங்கள் பொய்யாக்க வேண்டியது இந்த அம்மாவினுடைய கடமை. என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் இது போன்ற எண்ணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுது நாம் எப்படி நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும்? இவர்களின் கண் திருஷ்டியே நம்மை அழித்து விடுமே. இவர்கள் இத்தனை கண் திருஷ்டிகளை நம்மீது செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, நாம் என்ன செய்கின்றோம் என்பதனை பற்றி மட்டுமே இவர்களுடைய சிந்தனையானது எப்பொழுதும் இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி பேசினாலும் என் தங்கமே, எல்லாம் எனக்கு தெரியும் என்று நீ சொல்லிவிட வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய குடும்பம், இவர்களை என்னால் காப்பாற்ற முடியும். தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் இங்கே எங்களின் வாழ்க்கையில் புகுத்தி குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என்று நேரடியாகவே நீ சொல்லிவிட வேண்டும். அதன் பிறகுதான் இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த ஒரு விஷயம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உன்னுடைய குடும்பத்திலும் மன நிம்மதி இருக்கும். என் செல்லமே, எப்பொழுதுமே உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் உங்களுக்குள்ளேயே பேசி சுமூகமான ஒரு தீர்வினை எந்த பிரச்சனைகளுக்கும் ஆராய்ந்து முடிவெடுக்கின்றீர்களோ அப்பொழுதே உங்களுக்கான பரஸ்பர அன்பானது அதிகமாகிவிடும். அதன் பிறகு யார் என்ன நினைத்தாலும் அவர்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எடுபடாது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை விதைக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது உன் அம்மா எனக்கும் மனவேதனையாகத்தான் இருக்கின்றது. எந்த ஒரு உதவிக்கு இவர்களை எல்லாம் அழைத்துவிடவும் முடியாது. மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் இவர்களிடத்திலேயே பேசி ஒரு நல்ல ஆறுதலையும் தேடிவிட முடியாது. அக்கம் பக்கத்தில் நல்லவர்கள் யாருமே இல்லை என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதும் இந்த அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை. என் தங்கமே, உன்னுடைய இந்த வேதனைக்கான பதில் இந்த அம்மாவிடத்திலே நிச்சயமாக உண்டு. என் குழந்தையே, நீ உன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டாம்.
இங்கே உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப் பழக வேண்டும். ஒருவர் உனக்கு நல்லதை செய்கின்றார், நல்லவிதமாக பழகுகின்றார், அவர்களிடத்திலேயே தவறான எண்ணங்கள் இல்லை என்று எப்பொழுது உனக்கு முழுமையாக தோன்றுகின்றதோ அதுவரை நீ காத்திருக்க வேண்டும். அப்பொழுதும் கூட நீ உன்னுடைய தனிப்பட்ட சொந்த விஷயங்களை யாரிடத்திலும் அவ்வளவு எளிதாக சொல்லிவிடக் கூடாது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் போக்குவதற்காக இந்த அம்மா என்றென்றைக்குமே உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் அன்பு பிள்ளைக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.